நான் வியூன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த வியூ என்ன அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேனோ அதை நீங்களும் பார்க்கணும். ஸோ பாருங்கள் அந்த வியூவை, அப்படியே சூப்பராக ரம்மியமாக ஒரு சாயங்கால நேரத்தில் நான் இப்போ இங்கே நின்றுட்டு பால்கனி நிற்கிற டைமில் வந்து ஒரு 4-5 மணி ஆகுது. ஸோ இந்த டைமில் இந்த வியூ அப்படியே சூப்பராக, அந்த தண்ணி வந்து நல்லா பச்சை பசேன்னு, சன் செட் ஆகிற ஒரு மூடு வந்து எனக்கு ரைட் சைடில் அப்படியே நல்லா தெரிஞ்சிகிட்ருக்கு. ஃபுல்லாக நேச்சர் சவுண்டு மட்டும்தான். ஹாய், திருப்பியும் அகெயின் ஒரு சூப்பரான ரெசார்ட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம், இந்த ரெசார்ட்டில் வந்து எடுக்கணும்னு நினைக்கும் போது 2-3 இடம் வந்து நான் கண்டிப்பாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது. ஒன்று வந்து உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் அது என்னன்ட்டு. இன்னொன்று இந்த ஹேங்கிங் பிரிட்ஜு தாங்க, சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து நிற்கிறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஃபாரஸ்ட் ரெசார்ட்டாக தேடியோ இல்லைன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசார்ட்டை தேடும்போது எப்படி தேடுறேன்னா ஒன்றும் இல்லை, கூகுளில் போய்ட்டு டிஃப்ரெண்ட் ரெசார்ட்ஸுக்கெல்லாம் போட்டாலே கிடச்சிருதுங்க. ஆனால் நான் வந்து தேடும் போது என்னென்னா, இப்போது ஒரு டவுட் இருக்குது, இந்த ரெசார்ட் வந்து எப்படி இருக்கும், இது கரெக்டாக நம்ம பார்க்குற இமேஜஸ் மாதிரி தான் இருக்குமா, இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குமா அப்படின்னு. அதே டவுட் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஸ்டே பண்ணிகிட்டு இருக்க ரெசார்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் வயநாட்டில் மீன்முட்டின்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்கே லைக் வைத்திரியிலேருந்து கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா, ஒரு 20 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா மீன்முட்டி. இது பானாசுரா டேமுக்கு பக்கத்துலேயே அந்த வியூக்கே அமைஞ்ச மாதிரியான ஒரு ரெசார்ட் பேர் வந்து செரனிட்டி ரெசார்ட். ஸோ இந்த ரெசார்ட்டில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, இது நமக்கு வந்து இங்கே ஸ்டே பண்ணுறது நமக்கு ஒர்த்து தானா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, அப்படி எல்லாரும் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் அங்கே கார் பார்க்கிங் வச்சுருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங் முடித்த உடனே நம்ம நடந்து வந்தோன்னா ஒரு ரோவாக லைக் தனித்தனி பில்டிங்காக ஒரு வீடு மாதிரி ஒரு காட்டேஜஸ் இருக்குது. ஒரு ப்ளஸ் வந்து கேரளா பொறுத்த வரைக்கும் ட்ரீஸை கட் பண்ணுறதே இல்லை, நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. நேச்சர் கூட அப்படியே எப்படி சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் நீங்கள் உள்ளே வரும்போதே எல்லா இடத்துலையும் செடி இருக்குது, எல்லா இடத்துலையும் இது இருக்குது. நம்ம எந்த மரத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாமல், இப்போ இந்த மரத்தை பார்த்துக்குங்க, அந்த லைக் காட்டேஜோடு சேர்ந்து ஒட்டின மாதிரியே தான் இருக்கே தவிர அதுக்காக இதை டிஸ்டர்ப் பண்ணி இதை வெட்டணும் அப்படிங்கிற எந்த இதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த இடம் வந்து இவ்வளோ அழகாக நமக்கு ஒரு 1 டே ஸ்டே பண்ணிட்டு போனால் நமக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகவோ இல்லை நல்லா இருக்குன்ற தோன்ற ஃபீல் வர்றதுக்கு காரணம் மரம் தான். எல்லா இடத்துலையும் மரம் வளர்ப்போம்னு போட்டிருப்போம்ல, அது வளர்ந்தால் எப்படி இருக்குங்கிறது தான் இது. இன்றைக்கி ஆக்சுவலி வந்து செம்ம க்ரௌடான ஏரியா போல் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாகவே எல்லாமே புக்குடாக தான் இருக்குது. ஸோ நமக்கு கரெக்டாக ஒரு ரூம் நான் புக் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அதனால் எனக்கு ஒரு ரூம் கிடச்சிருச்சு. இப்போது இந்த ரெசார்ட்டுக்கு நான் வரணும் அப்படின்னா எதுக்கு வரணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். என்ன ஃபாரஸ்ட் இருக்குது, செடி இருக்குது, இங்கே இருக்குன்னா நான் இது ஊட்டியில் தங்கிப்பேனே, எங்கேயோ தங்கிப்பேனே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவ்வளோ தூரம் வயநாடு வரைக்கும் ட்ராவல் பண்ணி வரணும்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்னா, நான் ஒரு வித்தியாசமான வியூ வந்து கூகுளில் பார்த்தேன். அந்த வியூ எனக்கு இங்கே கிடைக்குமான்னு நினச்சி டவுட்டில் தான் வந்தேன். அது என்ன வியூனா, பானாசுரா டேம், அந்த டேமோட எண்டு பாயிண்ட் வியூ தாங்க நம்ம இருக்கிற இந்த ரெசார்ட்டு. நான் ரூம்லேருந்து பார்த்தாலும் சரி, இல்லை ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இன்னுமே பக்கத்தில் வந்து டேமை பார்க்கணுன்னா அப்படியே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்புறமா உங்களுக்கு ரூமில் இருந்தும் இது எப்படின்னு காட்டுறேன். பட்டு இங்கே நம்ம பேட்டை படத்தில் தலைவர் உட்காந்து அப்படியே இப்படி ரசிச்சுட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி ஆக்சுவலி இங்கே இருந்தால் எனக்கு வார்த்தையே வரல. இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. போட்டிங் வந்து இங்கே பக்கத்துலேயே அந்த பானாசுரா டேம் பக்கத்தில் லைக் கவர்மெண்ட்டோட போட்டிங் ஏரியா இருக்குது. ஸோ அங்கே நம்ம தேவைன்னா போய் எடுத்துக்கலாம். இன்னொன்று, தண்ணியோட கலர் இருக்குல்ல, அப்படியே க்ரீன் கலரில் இருக்குது. இட் மீன்ஸ் அவ்வளோ க்ரீன் இங்கே சுற்றி இருக்கனால அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த தண்ணி கலரு. ஸோ அந்த க்ரீனை பார்க்கும் போதே செமையாக இருக்குங்க அந்த தண்ணி கலரு. ஸோ
இது வந்து இதோட ஃபஸ்ட் கேட்டகரிங்க. இந்த ரெசார்ட்டோட ஃபஸ்ட் கேட்டகரி ரூமு டீலக்ஸ் கேட்டகரி. ஸோ டீலக்ஸ் கேட்டகரிக்கும் இன்னொரு கேட்டகரி ப்ரீமியம். ஸோ 2 கேட்டகரி உண்டு. டீலக்ஸ்க்கும் ப்ரீமியமுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரூம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பட்டு பால்கனி வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் ஒரு பெருசாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைக் ரூம் வந்து எந்தளவுக்கு ஸ்பெஷலாக இருக்குது. ஒரு 2 பேருக்கு தாராளமாக செட் ஆகக்கூடிய ஒரு ரூமாக தான் இருக்குது. ஸோ நீட்டான ஒரு ரெஸ்ட் ரூம். ஸோ இப்போது நம்ம இந்த ரெசார்ட்டுக்கு வந்தால் இருக்கக்கூடிய அந்த மேஜிக்கல் ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ப்ளசன்ட் ஏரியா, அதுதான் நான் போகிறது. ஏன்னா எப்படினாலும் ரூமுக்குள்ளேயே இருக்க போகிறதில்ல, வெளில போகணும். அந்த வெளில போகிறதுக்கு நம்ம வெளில அலையிறதுக்காக இங்கேயே அவ்வளோ கஷ்டப்பட வேணான்னு சொல்லி இங்கேயே நமக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே பால்கனி வந்தோன்னா அழகான பானாசுரா டேமோட ஒரு வியூ பாயிண்ட்டு. இதுதான் டீலக்ஸ் கேட்டகரி. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரீமியம் கேட்டகரி. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம். ஸோ அடுத்த கேட்டகரி ரூம் இது வந்து ப்ரீமியம். ஸோ டீலக்ஸ்க்கும் ப்ரீமியமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு நானும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னென்னு தெரிஞ்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சோஃபா போட்டிருக்காங்க, அங்கே சோஃபா இருக்காது. ஸோ நான் திருப்பி அதான் அவங்கள்ட்ட கேட்டேன், என்னங்க சோஃபா தான் எக்ஸ்ட்ராவா ப்ரீமியமுக்கு அப்படின்னு. இல்லை நீங்கள் முதல் பார்த்த வியூ வந்து கொஞ்சம் லேக்லேருந்து தள்ளி இருக்கும். பட் இது வந்து லேக்கை இன்னுமே பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. அது என்ன அப்படி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு கூட நானும் சேர்ந்து பார்க்க போகிறேன். என்ன தான் அப்படின்னு பார்க்கலான்னு வந்தால் அதே மாதிரி தான் பால்கனி. ஆனால் வியூ மட்டும் அங்கே விட இங்கே இன்னுமே ஒரு வைடான ஒரு வியூ இருக்குது. ஏன்னா அங்கே கொஞ்சம் நிறைய மரங்கள் வளர்ந்துறதுனால நமக்கு பெருசாக தெரில லேக்கோட இது. அந்த தண்ணி தெரிஞ்சிச்சு, பார்க்குறதுக்கு அங்கேயுமே ரம்மியமாக தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே இன்னுமே அழகாக இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து ப்ரீமியம் கேட்டகரின்னு வச்சுருக்காங்க. இதுவுமே எனக்கு தெரிஞ்சு இது வர்த்து தான். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேங்காக வரீங்க, இல்லை ஒரு கப்புளாக வரீங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சா நம்ம எப்போவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கிறத தேடணும்னா இயற்கையோடு கலந்துருக்கணும். ஸோ இங்கே நேச்சர் சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நேச்சர் சவுண்டாக தான் ஃபுல்லாக இருக்கே தவிர வேறு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே நமக்கு இல்லை. இப்படி ஒரு ரூமில் காலைல எழுந்திரிச்சு அப்படி வந்து இந்த லேக்கை பார்த்தோன்னா அந்த டே எப்படி ஆரம்பிக்கும்னு நீங்களே சொல்லுங்களேன், உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டுக்காகவாச்சும் ஒன் டே இங்கே நம்ம ஸ்டே பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஆக்சுவலி நான் போகும்போது எனக்கு ரெஸ்டாரண்ட் என்ன பிடிச்சிச்சுன்னா, அது போகிற பார்த்துருக்கு பார்த்தீங்களா, ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி வச்சு உள்ள என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. அந்த சாப்பிட்ற இடமும் கரெக்டாக நம்ம இந்த லேக்கை பார்த்த மாதிரியான ஒரு வியூவில் தான் இருக்குது, அந்த டேமை பார்த்த மாதிரியான வியூவில் தான் இருக்குது. சாப்பாடு பொறுத்த வரைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அண்ட் குவான்டிட்டி நல்லா நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 2-3 பேர் போகிறீங்கன்னா முதல்ல ஒரு 2 பேருக்கு மட்டும் ஆர்டர் பண்ணி, லைக் ஒரு ரைஸோ ஏதோ வாங்குறீங்கன்னா 2 பேருக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வாங்கினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லைனா வேஸ்ட்டாக தான் போகும். இந்த மாதிரி எங்கேன்னு இல்லை, எப்போவுமே ஒரு ரெஸ்டாரண்ட் போகும்போது எத்தனை பேர் இருக்காங்களோ அதுலேருந்து ஒரு பர்சனை கம்மி பண்ணி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிடும்போது கரெக்டாக மேட்ச் ஆகும். இன்னொரு சஜஷன் என்னன்னா, நம்ம எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊரோட ஏதாவது சிக்னேச்சர் டிஷ் இருக்கும்ல, அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற ஒரே மாதிரியான இட்லி, தோசை, வடை, பிரியாணி அப்படிலாம் இல்லாமல், இப்போது இங்கே கேரளா வந்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஃபிஷ்ஷு செம்மையாக பண்ணுவாங்க. இந்த ஃபிஷ்ஷு இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கான அந்த நாடன் கறின்னுவாங்க, எல்லாம் தேங்காய் போட்டு தேங்காய் எண்ணெய்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் சாப்பிடும் போது ஸோ அந்த ஊரோட டேஸ்ட் என்ன, அவங்களோட வே ஆஃப் குக்கிங் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போது எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வந்துட்டுருக்கும், என்னென்னா இதோட ரேட் என்னன்ட்டு. ஸோ நான் அது சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இங்கே வரும்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே வந்து நேச்சர் கனெக்ட் ஆகிருக்கு. எப்போவுமே வந்து நமக்கு ஒரு சின்ன இன்செக்ட்ஸோட சவுண்ட்ஸு அண்டு அந்த லேக்லேருந்து வர ஒரு சில்னான ஒரு அந்த ஈரப்பதத்தோடு இருக்கிற காற்று இதெல்லாம் மிக்ஸ் ஆகி குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு விளையாடுறதுக்கும் ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரு லைக் ஒன் டே நமக்கு ஒரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு போகாமல் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மாதிரியான ஒரு இடமா தான் இருக்குது. ஸோ நான் இப்போ ரேட்டு இங்கே என்ன வருது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து 7,000 to 10,000 ஆகும். ரெண்டுமே லைக் டீலக்ஸும் அண்ட் ப்ரீமியம் இந்த 2 கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7,000 to 10,000 ஆகும். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த அவைலபிலிட்டி அண்டு சீசன் டைம் வச்சுருது. ஒருவேளை நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்,
இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ பார்த்து கண்டிப்பாக நிறைய பேர் இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த இடத்துக்கு வரணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்படியே உள்ளே ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட அப்படியே நீங்கள் காரில் வந்து பார்க் பண்ணிட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா காரில் அப்படியே பார்க் பண்ணிகிட்டே வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு பண்ணிவிட்டு வந்து நானும் டீரிசம் பாய்ஸோட சப்ஸ்கிரைபர் தாங்க, எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதாங்க, நான் அப்படியே பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விம்மிங் பூல் கிட்டே வந்துட்டேன். ஸோ அதை நம்ம அப்படியே பார்த்துடலாங்க. ரெசார்ட்டுக்கு வந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு ரூமை பார்க்குறோம், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற நேச்சரான இடத்தெல்லாம் பார்க்குறோங்கிறத தாண்டி அடுத்து நம்ம தேடக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அது ஸ்விம்மிங் பூல். ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து ஸ்விம்மிங் பூல் பார்த்தா குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படி தான் நானும் இங்கே தேடி வந்தேன். இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பேர் வந்து அவங்க இன்ஃபினிட்டி பூல் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா வியூ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக டேமோட அப்படியே ஒரு கனெக்ட் ஆன மாதிரியோட வியூவாக இருக்கும். அதாவது தண்ணி வந்து ஒரு எண்ட்லெஸ்ஸாக அப்படியே டேம் தண்ணியோட மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு ஆர்கிடெக்சரில் அவங்க கனெக்ட் பண்ணியிருக்கனால ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு அது ஒரு முடியாத ஒரு லெவல் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அவங்க ஒரு இன்ஃபினிட்டி பூல் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ டேம் பற்றி சொல்லணும்னா இது வந்து பானசுரா சாகர் டேம், 125 அடி ஆழம் இந்த டேமு. கபினி நீவரை சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு டேமாக தான் இது வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து இப்போ நான் இங்கே குளிச்சுட்டு இருக்கும்போதே அப்படியே அந்த டேமையும் பார்க்குறது, நான் சொல்லுவேன்ல வியூன்ட்டு. ஸோ அந்த வியூவை ஸ்விம்மிங் பூல்லையும் கரெக்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ். இந்த ரெசார்ட் சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என் கூட சேர்ந்து. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டே பண்ணி பாருங்கள். இல்லை இன்னும் வேறு ஏதாவது டிஃப்ரெண்டாக ரெசார்ட் வந்து உங்களுக்கு தெரியும், அதை போய் பார்க்கணும் இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் ஆல்ரெடி பார்த்த ரெசார்ட்டை உங்கள் மூலமாக நானும் போய் சுற்றி பார்க்குறேன். ஸோ அடுத்தடுத்து இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். பட்டு அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசார்ட்டில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.